லாஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் வீக் ஆச்சு, குளோபல் ஸ்டாண்ட்ஸில் நிறைய விஷயம் நடந்தது, டேரிஃப் வந்தது, எல்லாமே வந்தது. ஸோ பணம் என்ன ஆச்சுன்னா மணி ஸ்டார்டட் ஸ்லோலி மூவிங் டு சேஃபர் ஜோன்ஸ். ஜென்ரலாக லார்ஜ் கேப்ன்றது ஒரு சேஃபர் ஜோன், கரெக்டுங்களா? ஸோ இன்னொரு விஷயம் நம்ம பேங்கிங்கை பற்றியும் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நிஃப்டியை எடுத்தீங்கன்னா பேங்கிங்கோட வெயிட் வந்து ஜாஸ்தி. ஸோ பேங்கிங் ஒரு 4 வருஷம் அண்டர் பர்ஃபார்மன்ஸ், நிஃப்டியும் கொஞ்சம் அப்படியே ஒரு லெகாடாக தான் இருந்தது கம்பேர்ட் டு மிட் அண்ட் ஸ்மால் கேப். ஏன்னா ஒரு 2020 2024 வரைக்கும் ஒரு 4 to 5 இயர் ஒரு கண்டினியூஸ் புல் மார்க்கெட் பார்த்தோம் நம்ம. ஓகே, அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு ஃபெட்டிக் ஆச்சு, ஒரு ஒரு லோ ஜோன் வந்தது, ஏர்னிங்ஸ் அட்லீஸ்ட் கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சது. அந்த தடுமாற்றம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிக்னல் ஆஃப் ஸ்மால் கேப் வீக்னஸ். ஸோ பட் ஆனால் ஒரு விஷயம் என்ன சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ என்ன தான் பணம் புல் பண்ணாலுமே மியூச்சுவல் ஃபண்டோட இன்ஃப்ளோஸ் எல்லாமே வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் ஹெவியாக இருந்ததால் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சிட்டு இருந்தது, கரெக்டுங்களா? பட் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்லோவாக அந்த இன்ட்ரெஸ்ட் குறைய பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கீழே வந்துக்கிட்டே இருந்தது.